பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே நாம பார்க்கும்போது ஆமென், சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தையில் இருந்து கீழே விழுந்து, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் சுயமாக உலகம் போன போக்கிலே, உலகத்தினுடைய பாதையிலே அவன் திரும்பி அவன் கடந்து சென்றது நிமித்தம் அவன் கர்த்தர் சவுல் இருந்த இடத்துக்கு, சவுலுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன். இந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்திலே நாம பார்க்க முடியும், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார் என்பதை நாம பார்க்க முடியும். பாருங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம். 1, தேவாவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். 2, எப்போ தேவாவியானவர் நீங்கினாரோ அப்பலிருந்து ஆமென், அவனை ஒரு பொல்லாத ஆவி அவனுடைய சரீரத்தை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க, இந்த நாள்ல யோசித்து பாருங்க. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துல நாம மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். தேவ பிரசன்னத்தை விட்டு நாம வலப்புறமோ இடப்புறமோ கடந்து செல்லக்கூடாது. தேவன் என்ன காண்பித்திருக்கிறாரோ அதன்படி நாம நடக்கணும். தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட நடக்கணும். எப்பவுமே தேவன், எப்பவுமே தேவன். இரவோ பகலோ, இன்பமோ துன்பமோ, சந்தோஷமோ பட்டினியோ, எதுவா இருந்தாலும் எப்பவுமே அந்த தகப்பனை மட்டும் நோக்கி பார்க்கணும், தேவனோடு கூட இருக்கணும். பாருங்க, தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு நாளும், தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு நிமிடம் கூட அந்த வாழ்க்கை நாம வாஞ்சிக்கவே கூடாது. ஆமென். பொல்லாதாவி ஏறும்போது அவன் நம்மை கலங்க பண்ணுவான், சந்தோஷத்தை தரமாட்டான். ஹல்லேலூயா. அதனால தேவனோடு கூட இருங்க. நாம தேவனோடு கூட இருந்தார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருங்க. அவர் நம்மோடு கூட இருந்தார் அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். நன்மையான எந்த ஈவையும் கர்த்தர் நமக்காக தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.